மனமகிழ்ச்சி ஓய்வு நாள் காலை ஆராதனையிலும் ஆண்டவர் எங்களோடு கூட பேசுகிறதுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய வார்த்தை சத்தியத்தின் வழியாக ஆண்டவர் எங்களோடு கூட இடைபடுகிறதுக்காகவும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வாரத்துக்குரிய தலைப்பின் அடிப்படையிலே நாங்கள் தியானிக்கும் போது ஆண்டவர் தாமே எங்களோடு கூட நீர் பேசுகிறார். நற்செய்தியும் நவீன ஊடகங்களும் என்ற தலைப்பிலே உங்களுடைய வசனங்களை தியானிக்கும் பொழுது ஆண்டவர் எங்களுடைய உள்ளத்திலே உங்களுடைய இருதயமாகிய பலகையிலும் உங்களுடைய வசனங்களை நீங்கள் எழுதி தர வேண்டும் என்றும் அன்றாடுகிறோம். உடைய வேதத்தில் உள்ள ரகசியங்களை வெளிப்படுத்தி காண்பியும் ஆண்டவர் தாமே சத்தியாவியாகி அவர் வரும்பொழுது சகல சத்தியத்திற்குள்ளும் வழிநடத்துவார் என்று சொன்ன வேத வாக்கின்படி சகல சத்தியத்திற்குள்ளும் எங்களை வழிநடத்த எங்களை விட்டு தருகிறோம். நீர் பேசும் நாங்கள் கேட்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம், நல்ல பிதாவே, ஆமென். யாவரும் உட்கார்ந்தோம். இந்த வாரத்துக்குரிய தலைப்பு நற்செய்தியும் நவீன ஊடகங்களும். அதற்கு ஆதாரமாக கொடுக்கப்பட்டிருக்கிற வேத பகுதிகள் ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 52ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் முதல் 15, 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் முதல் 23, மார்க்கு 16ஆம் அதிகாரம் 14 முதல் 20, சங்கீதம் 96 வேத பகுதிகளாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த வாரத்துக்குரிய திருவசனத்தை நாம் ஒருவர் வாசிக்கலாம். ஆகாயத்து பறவை அந்த சத்தத்தை கொண்டு போகும், செட்டைகள் உள்ளது அந்த செய்தியை அறிவிக்கும். நாம் இங்கே வாசி கேட்ட இந்த வேத வசனத்தின் அடிப்படையில் முகவுரை பகுதியில் ராஜாவையும் ஐஸ்வர்யவானையும் நிந்தியாதே என்கிற குறிப்பை நாம் தியானிக்க இருக்கிறோம். ராஜாவானாலும் சரி, ஐஸ்வர்யவான்களானாலும் சரி, அந்த நாட்களில் ஜனங்கள் மத்தியிலே அதிகாரம் செலுத்தியிருந்தார்கள். ராஜாக்களுக்கு எந்த அதிகாரம் இருக்கிறதோ அதே அதிகாரம் ஜனங்களுக்கும் அங்கே இருந்தது, அந்த ஐஸ்வர்யவான்களுக்கும் அங்கே இருந்தது. அதன் விளைவாகத்தான் அங்கே இந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. ராஜாவையும் ஐஸ்வர்யவானையும் நாம் அங்கே மனதில் கொண்டு அவர்களை நிந்திக்க கூடாது என்பது அங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மனித வார்த்தை என்பது மிக முக்கியமான ஒன்று. அதிலேயும் நாம் என்ன பேசுகிறோம், எவ்விதமாக பேசுகிறோம் என்பதெல்லாம் அங்கே பதிவு செய்யப்படுகிறது பரலோகத்திலே. இன்றைக்கும் இயேசு கிறிஸ்து பேசின மலை பிரசங்கத்தை பதிவு செய்ய முடியும் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் பேசின வார்த்தைகள் எல்லாம் அங்கேதான் சுற்றி கொண்டிருக்கிறது என்றும் அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள் அங்கே சொல்லுகிறார்கள். மனிதன் பேசின வார்த்தையை திரும்ப பெற முடியாது. அவன் என்ன பேசினாலும், மனுஷனானாலும் மனுஷியானாலும் என்ன பேசுகிறார்களோ அந்த வார்த்தை அது அப்படியே உயிர் உள்ளதாக அது இருந்து வாழ்ந்து கொண்டிருக்கும். நமக்கு முன்பாக சாட்சி கொடுக்கக்கூடியதாகவும் வார்த்தை இருக்கிறது. ஆனால் சொல்லை அள்ள முடியாது என்பது பழமொழி. அப்ப நம்முடைய வார்த்தை எப்படிப்பட்டதாக இருக்கிறது? பிறரை நிந்தித்து பேசுகிற காரியத்திலையும் அது மாத்திரமல்ல, ராஜாக்களும் அதுபோல ஐஸ்வர்யவான்களும் நிந்தனையினால் அவர்களை நாம் பேசுகிற நினைக்கிற காரியங்களும் அங்கே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். அப்ப மனிதனுடைய ரகசியம் பேசப்படுகிற இடம். முதலாவது பார்த்தீங்கன்னா இந்த முகவரிய பகுதியில ராஜாவை நிந்தியாது, மனதில் நிந்தியாது. மனுஷனுடைய வார்த்தை என்பது இருதயத்திலிருந்து வரக்கூடியது. அதுதான் ஆனா சொன்னாரு, வாய்க்குள்ளே போகிறது ஒன்றும் மனுஷனை தீட்டுப்படுத்தாது. வாயிலிருந்து வெளியில வரக்கூடிய, இருதயத்திலிருந்து வெளியே வரக்கூடிய வார்த்தை தான் மனிதனை தீட்டுப்படுத்தும். மனுஷனுடைய வார்த்தை இருதயத்திலிருந்து புறப்படுகிறது. மனுஷனுடைய வார்த்தை இருதயத்தில் தான் அங்கே உற்பத்தி ஆகிறது. நம்முடைய சிந்தனையினாலும் நம்முடைய நினைவினாலும் அந்த வார்த்தைகள் உற்பத்தியாகி அது பேசப்படுகிறது என்பது அங்கே இந்த சாலமோன் தெளிவாக சொல்லுகிறார். ராஜாவை உன் மனதிலும் நிந்தியாதே. அப்போ மனதில கூட ராஜாவை நாம் நிந்திக்க கூடாது. வார்த்தை உற்பத்தி ஆகிறதுக்கு முன்னால நினைவுல அந்த மனதிலை கூட நாம் ராஜாவை நிந்திக்க கூடாது. இரண்டாவது சொல்றாரு, ஐஸ்வர்யவானை உன் படுக்கையிலும் நிந்தியாதே. அப்ப ஐஸ்வர்யவானை படுக்கை என்று சொல்லும் போது ரகசியம் பேசப்படுகிற, கணவன் மனைவி ரகசியம் பேசுகிற இடம் படுக்கை. அங்கே கூட ஐஸ்வர்யவானை நிந்தித்து விடாதே. அப்போ இருதய மறைமுகமான இருதயத்திலே கூட ராஜாவை நிந்தியாதே, படுக்கையிலும் ஐஸ்வர்யவானை நிந்தியாது. ரெண்டு காரியத்தையும் சாலமோன் ராஜா அங்கே குறிப்பிட்டு சொல்லுகிறார். நம்ம அதைத்தான் வேகமாக நாம் தியானிக்க போகிறோம். அப்ப மனுஷன் பேசக்கூடிய வார்த்தை ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். ராஜாக்களையும் செல்வந்தர்களையும் அந்த நாட்களிலே அங்கே ஜனங்களுக்கு ஆண்டவர் அதிகாரியாக வைத்திருந்தார். பேசும்போது
கனவீனமாக நாம் அங்கே பேசிவிடக்கூடாது. இன்றைய அரசியல் சூழலை நாம் எடுத்துக்கொண்டாலும் ராஜாக்களும் அதற்கு பக்கத்தில் ஐஸ்வர்யவான்களும் பெரிய பெரிய நிறுவன தலைவர்களும் அங்கே இணைந்துதான் அரசியல் நடத்துகிறார்கள். அப்போ ராஜாக்கள் ஐஸ்வர்யவான்கள் என்று சொல்லப்படுகிற இந்த விஷயத்துல நாம் கவனமாக வார்த்தைகளை உபயோகிக்க வேண்டும், இருதயத்திலும் நாம் கவனமாக சிந்திக்க வேண்டும் என்பதை ஆண்டவருக்கு அறிவுறுத்துகிறதை நாம் அங்கே பார்க்கிறோம். கனவீனமாய் நாம் அங்கே பேசக்கூடாது. எந்த அதிகாரமானாலும் அது ராஜாக்கள் ஆனாலும் அந்த ராஜாக்களை சுற்றி ஏற்படுத்துகிற ஐஸ்வர்யவான்களுடைய காரியமாக இருந்தாலும் அந்த அதிகாரம் ஆண்டவரால் ஏற்படுத்தப்படுகிறது. தானியேல் 4ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை வாசிக்கலாம். தானியேல் 4:25. உன்னதமானவர் மனுஷனுடைய ராஜ்யங்களில் ஆளுகை செய்து தமக்கு சித்தமாக இருக்கிறவனுக்கு அதை கொடுக்கிறார் என்பதை நீர் அறிந்து கொண்டு மட்டும் 7 காலங்கள் உம்முடைய பேரில் கடந்து போக வேண்டும். அப்ப உன்னதமானவர் தான் மனுஷனுடைய ராஜ்யங்களில் ஆளுகை செய்கிறார். உன்னதமான ஆண்டவர் தான் எல்லா அதிகாரங்களையும் கையில வைத்திருக்கிறார். அப்ப ஆண்டவர் ஆளுகை செய்கிற ராஜ்யங்கள் தான் இந்த பூமியிலே இருக்கிறது. இஸ்ரவேல் நாடு மட்டுமல்ல, உலகில் உள்ள அனைத்து நாடுகளின் ராஜாக்களும் அனைத்து நாடுகளுடைய அதிகாரங்களும் மேலான அதிகாரம் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. ஆண்டவர் தான் அந்த அதிகாரத்தை வைத்திருக்கிறார் என்பதை நாம் அங்கே மறந்து போகக்கூடாது. அப்ப உன்னதமானவர் மனுஷனுடைய ராஜ்யங்களில் ஆளுகை செய்கிறார், தமக்கு சித்தமானவர்களை ராஜாவாக ஏற்படுத்துகிறார். நம்முடைய தமிழக பகுதியிலையும் ஆண்டவர் தமக்கு சித்தமானவர்களை ஆண்டவர் ஏற்படுத்துகிறார். நீங்க நல்லா கவனிக்கலாம். பாபிலோனிலே இஸ்ரவேலர் அடிமையாக இருக்கும் போது கோரேசு என்கிற ராஜா, ஆண்டவரை அறியாத அந்த ராஜாவை ஆண்டவர் எழுப்பினார். அவன் என்னுடைய தாசன் என்று ஆண்டவர் அங்கே சொன்னார். நான் நினைக்கிறதை அவன் செய்வான் என்று ஆண்டவர் நம்பி அந்த விஷயத்தை சொல்கிறார். அப்ப ராஜ்யங்கள் எல்லாம் ஆளுகிறவர்கள் எல்லாம் கர்த்தராலே ஏற்படுத்தப்படுகிறார்கள். ஆளுகிற தலைவர்களின் அதிகாரங்கள் எல்லாம் கர்த்தராலேயே ஏற்படுத்தப்படுகிறது. அப்ப நாம் அதை அறிந்திருக்க வேண்டும் என்பதை இந்த வேத வசனத்திலே முகமுறையில் நாம் அங்கே தியானிக்கிறோம். அதனால்தான் ரோமர் எழுதின நிருபத்திலே 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல எந்த மனுஷனும் மேலான அதிகாரம் உள்ளவர்களுக்கு கீழ்ப்படிய கடவன், ஏனென்றால் தேவனாலே அல்லாமல் ஒரு அதிகாரமும் இல்லை. உண்டாயிருக்கிற அதிகாரங்கள் தேவனாலேயே நியமிக்கப்பட்டிருக்கிறது. எல்லா அதிகாரங்களும் பரத்திலிருந்து வருகிறது, ஆண்டவர் ஏற்படுத்தின அதிகாரங்கள். அப்போ மேலான அதிகாரம் உள்ள எந்த ஆளுநர்களுக்கும் எந்த அதிகாரிகளுக்கும் நாம் கீழ்ப்படிந்து நடக்க, எதிர் பேசாமல் இருக்க நாம் அழைக்கப்படுகிறோம். இது ஆண்டவருடைய நியமம், ஆண்டவருடைய கட்டளை. இப்போ மனுஷனுடைய வார்த்தை மிக மிக அவசியமான கவனமாக பேச வேண்டிய ஒரு காரியம். ஆகாயத்து பறவைகள் அதை அங்கே கொண்டு போகும் அப்படின்னா, செட்டைகள் உள்ளது அதை எடுத்து செல்லும் என்றால் அந்த நாட்களில் செய்திகளை அனுப்புவது ஆகாயத்து பறவை மூலமாய் அனுப்புவார்கள். ராஜாவை நிந்தித்தாலும் அல்லது ஐஸ்வர்யவான்களை நிந்தித்தாலும் அந்த ஆளுமையில் இருக்கக்கூடிய அதிகாரத்தை நிந்திக்க போது அந்த செய்தி அங்கே போய் சேர்க்கப்படும், அல்லது மேலான அதிகாரம் அதற்கு மேல இருக்கக்கூடிய ஆண்டவரிடத்தில் அந்த செய்தி கொண்டு போய் சேர்க்கப்படும். நிச்சயமாக ஆண்டவர் அதற்குரிய பலனை தருவார். அப்ப மேலான எந்த அதிகாரத்துக்கும் நாம் அங்கே கீழ்ப்படுத்திதான் ஆக வேண்டும் என்பதை நாம் அங்கே எழுதியிருக்கிறோம். நல்ல கவனிச்சீங்கன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் மேலான அதிகாரத்தை ஒரு முறை அங்கே எதிர்த்தார்கள். நல்ல கவனிச்சீங்கன்னா யாத்ராகமம் புத்தகம் 17ஆம் அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். யாத்ராகமம் 17ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல ஜனங்கள் அவ்விடத்திலே தண்ணீர் தவறமாய் இருந்தபடியினால் அவர்கள் மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்து, நீர் எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் எங்கள் ஆடு மாடுகளையும் தண்ணீர் தவறத்தினாலும் கொன்று போட எங்கள் எதிர்ப்பிலிருந்து ஏன் கொண்டு வந்தீர் என்று அங்கே ஒரு முறுமுறுப்பை அங்கே ஏற்படுத்துகிறார்கள். மோசேக்கு விரோதமாய் பேசினார்கள் என்று சொல்லப்படுகிறது. மோசே அங்கே மேலான அதிகாரம் உடையவனாய் இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்துவதற்கு என்று தேவனால் நியமிக்கப்பட்ட ஒரு மனிதன். அப்போ அவங்களுக்கு ராஜாவாகவும் இருக்கிறார், மேலான அதிகாரம் உடையவராக இருக்கிறார். ஆனால் அந்த மேலான அதிகாரத்தை இஸ்ரவேல் ஜனங்கள் முறுமுறுக்கிறார்கள், எதிர்த்து நிற்கிறார்கள். மோசையை கல்லையே பார்த்தார்கள் என்று மோசை அங்கே பின்பதாக சொல்லுகிறார். மோசைக்கு மேலான ஒரு அதிகாரம் கர்த்தர். அப்ப எல்லா அதிகாரங்களுக்கும் மேலான அதிகாரம் கர்த்தர். அவரிடத்திலிருந்து வருகிற அதிகாரம் தான் ராஜாக்கள் மீது அங்கே வைக்கப்படுகிறது. இந்த ராஜாக்கள் வழியாக தான் நாம் வழிநடத்தப்படுகிறோம். இந்த வழிமுறை படிமுறையை நாம் அங்கே தெரிந்திருக்க வேண்டும். அங்கே வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் கண்மலையை அடி என்று அங்கே சொல்லுகிறார். யாத்ராகமம் புத்தகம் 17ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்கலாம்.
கண்வலையை அடி என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நிறைய முறை நம்ம சொல்றது கண்வலையை ஆண்டவர் பார்த்து பேசதான் சொன்னாரு. அது இன்னொரு பகுதியில் இருக்குது. எண்ணாகமம் 20ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தோடு வாசிக்கலாம். எண்ணாகமம் 20:8. கண்வலை பார்த்து பேசுங்கள் என்றும், யாத்திராகமம் 17:6 கண்வலையை அடி என்றும் அங்கு சொல்லப்படுது. ரெண்டுமே கர்த்தர் சொன்னதுதான். இப்போ அநேக முறை நம்ம சொல்றது, மோசேயை சொன்னது ஆண்டவர் கண்வலை பார்த்து பேச சொன்னார், அவர் அடிச்சிட்டாரு, அதனாலதான் அவர் கானானுக்குள்ளே போகவில்லை என்று நம்ம நினைக்கிறோம். ஆனா ரெண்டுமே கர்த்தர் தான் சொன்னார். யாத்திராகம புத்தகத்தில் சொல்லுகிறதும் எண்ணாகம புத்தகத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறதும் ரெண்டுமே ஆண்டவர் சொன்னார் என்றுதான் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த ரெண்டு காரியத்தை நம்ம பார்க்கும்போது, மோசே ஏன் கானானுக்குள்ள போக முடியாம போச்சுன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் மோசையின் அதிகாரத்தை எதிர்த்து நிற்கிறார்கள். மோசே கர்த்தருடைய அதிகாரத்தை எதிர்த்து பேசுகிறார். இதுதான் அங்க நடந்த காரியம். அவர் என்ன பேசினார் என்பதை தான் நம்ம இந்த பகுதியில நம்ம தியானிக்க போறோம். அதுல குறிப்பாக இந்த முகவுரை பகுதியில பேசுகிற வார்த்தை மேலான அதிகாரம் உள்ளவர்களுக்கு எதிராக நாம் பேசுவதற்கு கவனமாக இருக்க வேண்டும். அவ்வளவு பெரிய மோசையே அங்க ஆண்டவரிடத்துல அதற்கான பனிஷ்மெண்ட்டை, அதுக்கான தண்டனையை வாங்கி கட்டிக்கிட்டாரு. அப்ப இந்த மோசையை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, பேசு அடி ரெண்டுமே ஆண்டவர் தான் சொன்னாரு. அவர் பேசவும் செஞ்சாரு, அடிக்கவும் செஞ்சாரு. ரெண்டு காரியமும் அவர் செஞ்சாரு. என்ன பேசினார் என்பதுதான் நாம் கவனிக்க வேண்டிய ஒரு காரியம். இதனை கூடுதலாக எண்ணாகமம் 27ஆம் அதிகாரத்துல 12, 13, 14 பாத்தீங்கன்னா 14ஆம் வசனம் வாசிக்கலாம். எண்ணாகமம் 27:14. கட்டளையை மீறினீர்கள். ஆண்டவர் கட்டளை கொடுத்துதான் வழிநடத்தி வராது. ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தங்கள் எல்லாம் மீறி போயிட்டாங்க. ஆண்டவர் நான் உங்களை கானானுக்கு கொண்டு போய் சேர்ப்பேன்னு சொல்லி சில கட்டளைகளை விதிமுறைகள்லாம் கொடுத்தாரு, எல்லாத்தையும் மீறிட்டாங்க. ஆனா மோசையே கானானுக்குள்ள போக முடியல அப்படின்னா, மோசே ஆண்டவருக்கு எதிராக பேசிவிட்டார். நான் ஏற்கனவே சொன்னது போல இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் மோசைக்கு விரோதமாய் பேசின உடனே மோசே கர்த்தருக்கு விரோதமாய் அங்கே பேசிவிட்டார். இந்த ஆகம புஸ்தகத்தில் இல்லாம இன்னொரு புஸ்தகத்தில் அது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. யாருக்கா சொல்ல முடியுமா மோசே என்ன பேசினார், எப்படி பேசினார் என்று இன்னொரு புஸ்தகத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆகமங்கள்ல கிடையாது, 5 ஆகமங்கள்ல இல்லை. 5 ஆகமங்கள்ல இல்லாத ஒரு பதிவு மோசே குறித்து. மோசே ஏன் கானானுக்குள்ள போகல? கானானுக்குள்ள போகிறதுக்கு ரொம்ப மோசே ஆசைப்பட்டாரு. நான் அந்த கானானை போய் பார்த்துட்டு வந்துடுறேன், அங்க இருக்கக்கூடிய லீபனோன் பெரிய வனாந்தரம், பெரிய செழிப்பான இடம், அங்க இருக்கக்கூடிய புஷ்பங்கள் எல்லாம் நான் பார்த்துட்டு வந்துடுறேன் சொல்லி கேட்பாரு. ஆனா ஆண்டு விடவே இல்லை. என்ன காரணம் யாருக்கா சொல்ல முடியுமா? மோசே என்ன பேசினார்? வாசிக்கலாம். யாருக்கா சொல்ல முடியுமா? சங்கீத புஸ்தகம் 106ஆம் அதிகாரம் 32, 33 வாசிக்கலாம். சங்கீதம் 106, 32, 33. தன் உதடுகளினால் பதறி பேசினான். தூய மொழிபெயர்ப்பில் நான் வாசிக்கிறேன். மோசேக்கு அவர்கள் மன கசப்பை ஏற்படுத்தியதால் மோசே முன்பின் பாராது பேசிவிட்டார். முன்ன பின்ன வார்த்தைகளை உபயோகப்படுத்தாம, அதாவது முன்ன பின்ன வார்த்தைகளை பயபக்தியா உபயோகப்படுத்தாம முன்ன பின்ன தெரியாம பேசிட்டார். ஆண்டவரை எதிர்த்து நின்று பேசிவிட்டார். மனம் பதறி பேசினார். அதனாலதான் பிரசங்கி 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்கிறது, இப்படி நம்ம தேவ சமூகத்தில் கூடி வரும்போது, நீ துணிகரமாய் உன் வாயினால் பேசாமலும் மனம் பதறி ஒரு வார்த்தையும் சொல்லாமல் இரு. தேவன் வானத்தில் இருக்கிறார், நீ பூமியில் இருக்கிறாய். மனம் பதறி ஆலயத்தில் பேசுகிறவங்களுக்கு மோசேக்கே ஆண்டவர் அங்கே தண்டனை கொடுத்தார் என்று சொன்னார். நாம் ஏமாத்திரம். மோசே அவ்வளவு பெரிய, அவருடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ள மனிதன், அவருக்கே தண்டனை கிடைக்குமானால் நாம் ஏமாத்திரம். அதனால்தான் நம்ம கூடி வர்ற இடத்துல, தேவ பிரசனம் இருக்கிற இடத்துல, மேலான அதிகாரம் இருக்கிற அந்த இடத்துல நாம் மனம் பதறி கூட நம்ம அங்கே பேசிவிடக்கூடாது. நாம் பேசுகிற வார்த்தை மேலான அதிகாரம் உள்ளவர்களுக்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் இங்கே வலியுறுத்துகிறார். இந்த மேலான அதிகாரம் என்று சொல்லும் போது நம்ம இன்றைக்கு ஆண்டவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். அவர் தான் எல்லா அதிகாரத்துக்கும் மேம்பட்டவர், எல்லா அதிகாரத்துக்கும் மேலான அதிகாரம் அவர் தான். அப்ப அவரிடத்துல நாம் பணிவாய் இஸ்ரவேல் ஜனங்கள் இன்றைக்கும்
கூடி வந்த இடத்துல சகோதர சமயத்தில் இஸ்லாமிய சமயத்தில் போல அப்படியே பணிந்து குனிந்து ஆண்டவருக்கு முன்பதாக தாழ விழுந்து ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்துவார்கள். ஆனால் இன்னைக்கும் ஆண்டவருடைய சமூகம் உயர்வாக அங்கே மதிக்கிறாங்க. நாம எப்படி ஆண்டவருடைய சமூகத்தை நாம் மதித்து பேசுகிறோம்? இன்னைக்கும் சபை நடுவே கூச்சல் போடுகிறது அல்லது சபை நடுவே எதிர்த்து பேசுகிற காரியங்கள் இதெல்லாம் ஆலயத்துக்கு வெளியில இருந்துட்டா பரவாயில்ல. ஆனால் ஆலயத்துக்குள்ள இருக்கும்போது நிச்சயமாய் ஆண்டவர் அதற்குரிய தண்டனையை அவர் அங்கே கொடுக்கிறவராக இருக்கிறார். நான் ஏற்கனவே சொன்னது போல அதிகார படிநிலை என்பது சபைக்குள்ளதான் அவர் தொடங்கி வச்சிருக்கிறார். கிறிஸ்து சபைக்கு தலைவராக இருக்கிறார். குடும்பத்துல கணவன் மனைவிக்கு தலையாய் அங்க இருக்கிறார். அது மாத்திரமல்ல, சமுதாயத்துல எல்லா அதிகாரங்களையும் ஆண்டவரை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அந்த உலக நாடுகளில் உள்ள தலைவர்களானாலும் சரி, இந்தியாவில் உள்ள தலைவர்களானாலும் சரி, எல்லா தலைவர்களையும் ஆண்டவர் தான் அதிகாரம் கொடுத்து வைத்திருக்கிறார். அதனால எந்த மேலான அதிகாரத்தையும் நம்ம எதிர்த்து நிற்க முடியாது. அதற்கும் மேலான அதிகாரம் தான் கர்த்தர். அப்ப அவர் தான் உன்னதமானவர் தான் மனுஷனுடைய ராஜ்யங்களில் ஆளுகை செய்து தமக்கு சித்தமானவரை கொண்டு வந்து வைக்கிறார். அப்ப இவங்க இந்த தலைவர்கள் இந்த ஆளு பரவாயில்ல, அது ஆண்டவரை தீர்மானிக்கிறது. நம்ம அந்த காரியத்தை எதிர்த்து நிற்க முடியாது. அப்போ அதை செய்யும் போது ஒருவேளை மேலான அதிகாரத்தை எதிர்த்து நிற்கும் போது தலைமுறை பாதிப்பை ஏற்படுத்துகிறது. அடுத்த தலைமுறையை ஆண்டவர் அங்கே நேரடியாகவே தாக்குகிறார். அதனுடைய தண்டனை அங்கே வந்து சேருகிறது. அதனால நம்ம கவனமாக ஒவ்வொரு காரியத்தையும் நாம் பேச அழைக்கப்படுகிறோம். நல்ல கவனிச்சீங்கன்னா, அந்த மோசைக்கு கானானை போய் பாத்திரம்னு ஆசை இருந்துச்சு. நான் ஏற்கனவே சொன்னது போல அதுக்குரிய வசனம் உபாகமம் 3ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தோடு வாசிக்கலாம். உபாகமம் 3:25-26. உபாகமம் 3ஆம் அதிகாரம் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சொல்லிட்டாரு, நீ மோசையை ஆண்டவர் அழைச்சது இஸ்ரவேல் ஜனங்களை கானானுக்கு அழைத்து போக வேண்டும். ஆனா இந்த மேரிபாவின் தண்ணீர் விஷயத்துலதான் ஆண்டவர் கோபப்பட்டு நீ கானானுக்குள்ள போக மாட்டேன்னு சொல்லிட்டாரு. இஸ்ரவேல் ஜனங்கள் அவங்கள வேற யாரை வச்சுதான் அழைச்சு போகணும்னு சொல்லி நேரடியாக மோசைக்கு சொல்லும் போது மோசை சொல்றாரு, அவருக்கு ரொம்ப ஆசை இருந்துச்சு, நான் கடந்து போய் அப்புறத்தில் உள்ள அந்த நல்ல தேசத்தை, அந்த நல்ல மலைகளையும், அந்த லீபனோன் செழிப்பான ஒரு இடம், அங்கதான் லேடி புஷ்பங்கள், பெரிய பெரிய மனவசக்கூடிய வாசன திறமைகள்லாம் இருக்குது. ரொம்ப ஆசைப்பட்டாரு, நான் போய் பார்த்து வந்துடுறேன், நான் கொஞ்ச தூரத்துல போய் பார்த்து திருப்பி வந்துடுறேன், அதுக்கப்புறம் செத்தா கூட பரவாயில்லன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்கிறாரு. ஆனா கர்த்தர் சொல்றாரு, கர்த்தரும் இஸ்ரவேல் ஜனங்கள் நிமித்தம் மோசே மேல் கோபம் கொண்டு அங்கே மோசைக்கு செவி கொடாமல் போதும், இதை பற்றி இனி பேசாதே என்று ஆண்டவர் சொல்லிவிட்டார். மோசே கானானுக்குள் நுழைய முடியவில்லை. பாடல் கூட உண்டு, மோசே என்ற தேவ மனிதர் நிற்கிறவராக எண்ணப்பட்டாலும் கானானுக்குள் நுழைய முடியவில்லை. இன்னைக்கு ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிற ஒரு காரியம், மேலான எந்த அதிகாரத்துக்கும் நாம் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். முதலாவது குறிப்பாக நாம் வேகமாக தியானித்து முடிக்க போறோம். நற்செய்தி அறிவித்தலும் நவீன ஊடகங்களும் வேகமாக நாம் தியானிக்க இருக்கிறோம். பழைய பாட்டு காலத்துல ஆண்டவர் பேசு என்று சொன்னது சில காரியங்கள் தான். இப்ப நம்ம பேசக்கூடாது என்ற காரியத்தை நாம் தியானித்தோம். மேலான அதிகாரத்தை எதிர்த்து பேசக்கூடாது. ஆண்டவர் பேசு என்று சொல்லுகிறார். நற்செய்தி என்பது நாம் அறிவிக்கிற காரியம், நாம் பேசுகிற காரியம். பேசு என்று எதை சொல்லுகிறார் என்று சொன்னார், பழைய பாட்டுல உபாகமம் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 6, 7 ஆகிய வசனங்களை வாசித்து பார்த்தீங்கன்னா, ஆண்டுடைய கட்டளையை, ஆண்டுடைய கற்பனைகளை நாம் நடக்கும் போதும், உட்கார்ந்திருக்கும் போதும், படுத்திருக்கும் போதும், எழுந்திருக்கும் போதும் அதை பற்றியே நாம் பேச வேண்டும். அதற்கு ஞாபகக்குறியாக கையில கயிறு கட்டிக்கோங்க, அடையாளமாக கட்டிக் கொள்ளுங்கள், கண்களுக்கு நடுவே அடையாளம் வைத்துக் கொள்ளுங்கள். இதை பார்க்கும் போதெல்லாம் நாம் வேத வசனங்களை கடைபிடிக்கிறவர்கள், வேத வசனங்களை பேசுகிறவர்கள் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ஆண்டவரை கட்டளை கொடுத்து அங்கே பேச வைத்தார். இன்றைக்கும் இஸ்ரவேல் ஜனங்கள் அதை கடைபிடிக்கிறார்கள். பார்க்கும் போதும் பேசும் போதெல்லாம் வசனங்களை குறித்து பேசுகிறவர்கள், கற்பனைகளை பேசுகிறவர்கள் இருக்கிறார்கள். ஆண்டவர் அதற்கு புதிய பாட்டினுடைய காலத்துல மத்தேயு சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 19, 20 ஆகிய வசனங்களை கவனித்து பார்த்தீங்கன்னா, உலகமெங்கும் போய் சகல சிருஷ்டிகளுக்கும் ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை அறிவியுங்கள், சீசராகுங்கள், ஞானஸ்நானம் கொடுங்கள். நம்மள சீசர்கள், ஆண்டவருடைய சீசர்களும் சீசிகளும் இருக்கிறோம். ஆண்டவர் நமக்கு ஞானஸ்நானம் கொடுத்து அவருடைய பிள்ளையாக வைத்திருப்பது அவருக்காக பேசுவதற்காக. அவருடைய கற்பனைகளை, அவருடைய உபதேசங்களை நாம் பேச வேண்டும்.
அப்ப அந்த மத்திய சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 19, 20 ஆகிய வசனங்களை பார்த்து பார்த்தீங்கன்னா, அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். நம்ம பார்க்கிற ஆட்கள் எல்லாம் வேத வசனங்களை குறித்தே நாம் பேச வேண்டும். வேத வசனங்களை குறித்து ஆண்டவர் நமக்கு வழிநடத்தி வருகிற பாதைகளை நாம் சொல்லி அறிவிக்க வேண்டும். அதுதான் சுவிசேஷம். ஆண்டவர் எனக்கு என்ன நன்மைகளை செய்தார், ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில என்ன விதமான அற்புதங்களை செய்திருக்கிறார். அப்ப ஆண்டவருடைய நாம மகிமைக்காக நம்ம பேசுகிற உபதேசங்கள், நம்ம பேசுகிற ஆண்டவருடைய உபதேசங்கள் எல்லாம் ஆண்டவர் அதை கணக்கில் வைக்கிறார். ஒன்றுமே நம்ம பேசாம இருந்தோம்னா அதுவும் கணக்கில் வைக்கப்படுகிறது. நான் உனக்காக மறித்தேனே, எனக்காக என்ன செய்தார். இங்க ஆரம்ப நாட்களில் பார்த்தீங்கன்னா இது போல நவீன ஊடகங்கள் இல்லாத ஒரு காலம், நவீன சமூக வலைதளங்கள் இல்லாத ஒரு காலம். ஆரம்ப நாட்களில் ஒரு செய்தி ஒரு இடத்துக்கு கொண்டு போனோம், சென்னையில் உள்ளவர்களுக்கோ அல்லது அருகாமல் இருக்கக்கூடிய மாவட்டத்துக்கோ நம்ம அனுப்பணும் அப்படின்னா தந்தி முறை இருந்தது. ஒரு எழுத்துக்கு இவ்வளவு ரூபாய், நம்ம இங்கே பேச பேச அங்கே டைப் ஆகும், அது அங்கே ஒரு எழுத்துக்கு இவ்வளவு ரூபாய் என்று நம்ம கொடுத்து அதை பேச வேண்டும். அப்ப ரொம்ப சுருக்கமாக தான் பேசணும், ரொம்ப சுருக்கமாக தான் தந்தி அனுப்ப முடியும். அந்த தந்தியே ஒரு வாரம் கழிச்சு தான் வந்து சேரும். அதுக்கு அப்புறம் தபால் முறை அப்பவே இருந்துச்சு. அதுக்கு பிறகு ஃபேக்ஸ் என்று சொல்லக்கூடிய நம்ம இங்க இருந்து செய்தி அனுப்பணும்னா அங்க உடனே பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். அந்த முறை காங்கிரஸ் ஆட்சி காலத்துல தான் வந்துச்சு. அவங்க தான் கம்ப்யூட்டர் எல்லாமே கொண்டு வந்தாங்க. அவங்களுடைய காலத்துல தான் செய்தி அனுப்புறது எளிதாக மாற்றப்பட்டது. மிக வேகமாக நம்ம அங்கே செய்தியை கொண்டு போக முடியும். அதற்கு பிறகு நம்ம இப்ப இருக்கிற காலத்துல மொபைல் போன் மூலமாக நம்ம பேசுகிறதே லைவாக நம்ம மற்ற இடங்களுக்கு ஒளிபரப்பு செய்ய முடியும். எவ்வளவோ நவீன வசதிகள் இருந்தும் நாம் சுவிசேஷத்தை எடுத்து செல்லாமல் முடங்கி கிடக்கிறோம். இயேசு கிறிஸ்துடைய காலத்துல 5000 பேர் கூடியிருந்த இடத்துல இது போல ஒலிபெருக்கியோ அல்லது ஊடக வசதி இல்லாத காலத்துல எல்லாருக்கும் சுவிசேஷத்தை அறிவித்தாங்க. ஆனால் நாம் இவ்வளவு வசதிகள் இருந்தும், நவீன வசதிகள் இருந்தும் நாம் சுவிசேஷத்தை எடுத்து செல்வதில்லை. இன்னைக்கு இருக்கக்கூடிய யூடியூப், அதுபோல இன்ஸ்டாகிராம், பேஸ்புக் இது போன்ற சமூக வலைத்தளங்களிலும் ஆண்டுடைய நாமத்தை சொல்லி அறிவிக்கிற நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் நாம் ஆண்டுடைய நாமத்தை சொல்லி அறிவிப்பதில்லை. ஆண்டுடைய செய்தியை மற்றவங்களுக்கு நாம் அங்கே ஊடகம் வாயிலாக கொண்டு போவது ரொம்ப ரொம்ப குறைவு. நிறைய காலங்கள் இருந்தும், நிறைய அதிகாரங்கள் இருந்தும் ஆண்டுடைய நாமத்தை மகிமைப்படுத்தாமல் இருக்கிற நமக்கு தான் ஆண்டு சொல்றாரு, மற்றவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். ஆண்டுடைய சுவிசேஷத்தை, ஆண்டவர் பேசின அந்த வார்த்தையை நாம் மற்றவங்களுக்கு சொல்லி அறிவிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் மறைப்பிரசங்கம் காந்திஜியினுடைய வாழ்க்கையை தொட்டது. எதிரிகள் எவ்வளவு தாக்கினாலும் நாம் திருப்பி தாக்கக்கூடாது, அது ஒரு கணக்கில் அறைந்தால் மறு கணக்கை திருப்பி போடு என்ற அந்த வசனத்தை படித்து நான் இதை செய்தேன் என்று அவருடைய வரலாற்றில் எழுதுகிறார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் எவ்வளவு தூரம் செய்தியை பரப்புகிறோம், ஆண்டுடைய நாமத்தை, ஆண்டுடைய வருகையை நாம் எவ்வளவு தூரம் சொல்லி அறிவிக்கிறோம். ஏன்னா இனி காலம் செல்லாது. இனி வருகிற நாட்கள் எல்லாம் இந்தியா முழுவதும் ஒரே இடத்துல அங்கே கூடி வந்துச்சு. மேற்கு வங்காள பகுதி மம்தா வளர்ச்சி என்கிற அந்த அம்மா அவ்வளவு பாதுகாப்பை கொடுத்து வச்சிருந்தாங்க. இன்னைக்கு அந்த கோட்டையும் இடிக்கப்பட்டது. அங்கே இந்தியாவுடைய ஒருமுக தன்மை அங்கே பரப்பி கொண்டிருக்கிறாங்க. அது போல கேரளாவில் அங்கே எல்லா இடத்தையும் பிடிச்சிட்டாங்க. தமிழக பகுதியும் ஈஸியா எடுக்கிறோம் சொல்றாங்க. இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது வட மாநிலத்தில் இடிக்கப்படுகிற ஆலயங்கள், வட மாநிலத்தில் சுவிசேஷம் சொல்ல முடியாமல் தடை பண்ணுகிற காரியங்கள் நடந்து கொண்டுதான் இருக்கு. நமக்கு தெரியாது, நம்ம எங்கேயோ இருக்கிறோம், நம்ம முடங்கி கிடக்கிறோம். நம்ம சுவிசேஷத்தை எடுத்து செல்வது நம்முடைய கடமை என்பதை நாம் அறிந்திருக்கிறோமா? இது நவீன உலகத்துல, நவீன ஊடகங்கள் இருக்கக்கூடிய காலத்துல நம்ம மௌனமா இருந்தோமானால் நிச்சயமா இந்த கல்லுகள் கூப்பிடும். அடு சொல்லுகிறார், நீ பேசாவிட்டால் இந்த கல்லுகள் கூப்பிடும் என்று அடு சொல்லுகிறார். நீங்க ஆண்டவர் நம்மை பார்த்துதான் கேட்கிறார், நாம் எவ்வளவு தூரம் சுவிசேஷத்தை நாம் அங்கே எடுத்து செல்கிறோம். இன்னைக்கு சுவிசேஷ ஊழியம் சொல்லி நம்முடைய சிஎஸ்ஐ திருமண்டலத்தில் வச்சிருக்கிறாங்க. தெரிய திருமண்டலத்துல அதுபோல சிஎன்ஏலையும் சுவிசேஷ ஊழியம் உண்டு. வருஷத்துக்கு ஒரு முறை வெளி இடங்களுக்கு சென்று சுவிசேஷ அறிவிப்பை போல ரொம்ப கடுமையான தடைகள் இருக்கிறது, பேச விட மாட்டாங்க. அந்த சூழ்நிலையிலும் எங்க தடைகளையும் அங்க போய் நம்ம பேசுறோம். ஆனா அதற்கும் சிலர் வராம முடங்கி கிடக்கிறாங்க. யாரோ போய் சொல்லட்டும், நான் அந்த கட்சி, நான் இந்த கட்சி, நான் அந்த சபை, நான் இந்த சபை, இதை காரணம் சொல்லி சாக்கு போக்கு சொல்லி கொடுக்கப்படுகிற வாய்ப்பையும் தட்டி விடுகிற ஒரு நிலைமையை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். நாம மற்றவங்களை பார்த்து இடறி போகாம நான் சுவிசேஷம் சொல்வேன், நான் சுவிசேஷம் சொல்லுகிற மக்களோடு கலந்து கொள்வேன் என்று நம்ம புறப்படும் போது நிச்சயமாய் ஆண்டவர் நம்மையும் அவருடைய கருமையாக பயன்படுத்துவார். அல்லேலூயா. அது மாத்திரம் இல்ல, இன்னைக்கு நம்முடைய திருச்சபை சார்பாக ஆண்டுதோறும் நடத்தப்படுகிற பேபிஎஸ் வகுப்பு, அந்த பிள்ளைகளுக்கு 10 நாள் சாப்பாடு கொடுக்கணும். 255 பிள்ளைகள் இந்த ஆண்டு வருகை பதிவு ஆகியிருக்கு. போன வருஷம் நான் சொன்னேன் 165 பேர்.
இந்த ஆண்டில் 255 பிள்ளைகள் பங்கு பெற்றிருக்கிறார்கள். ஆண்டவர் அந்த பிள்ளைகள் எல்லாம் நம்முடைய திருச்சபை சார்பாக நமக்கு தந்து அங்கே கற்றுக் கொடுக்கிற ஆசிரியர் 21 பேர் ஆசிரியர் இருக்கிறாங்க. 3 இயக்குநர்கள் கற்றுக் கொடுத்தாங்க. அவங்களுக்கு வசனம் விதைக்கப்பட்டிருக்கிறது. 10 நாள் சாப்பாட்டுக்கு மட்டுமே 1,80,000 ரூபாய் செலவு செய்யப்பட்டிருக்கிறது. நம்ம அவ்வளவு செலவு பண்றோம். ஏன்னா வேதாசனம் சொல்லுது, செலவு பண்ணவும் செலவு பண்ணப்படவும். அது மாத்திரமல்ல, அவங்களுக்கு நிறைவு நாளில் பரிசு கொடுத்திருக்கிறோம். ஏன் அப்படின்னா, ஒரு நாளிலே அந்த சுவிசேஷம் பலன் கொடுக்கும். வெளிநாட்டிலிருந்து வந்தவங்க தன்னுடைய சொத்து, தன்னுடைய வீடு, உடைமைகள் எல்லாம் விற்று இங்க வந்து இடம் வாங்கினாங்க, பள்ளிக்கூடங்களை கட்டினாங்க, இங்க வந்து மருத்துவமனைகளை கட்டினாங்க. காரணம், சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டும் என்பதற்காக. செலவு செய்யவும் செலவு பண்ணப்படவும் வேண்டும் என்று பவுல் சொன்னது போல தங்களுடைய காரியங்களை செலவு செய்கிறோம். இன்னைக்கு திருச்சபையாக இணைந்து நம்ம அதுல வந்து அந்த பிள்ளைகளுக்கு வசனம் விதைக்கிறதுல நம்ம பங்கெடுக்கிறோம். நிறைய பேர் கேட்கும் போது உதாரணமாய் கொடுத்தாங்க. போன வருஷம் கொடுத்ததை விட இந்த ஆண்டு அதிகமாய் கொடுத்த காரணம், நம்ம விதைக்கிற காரியம் ஒரு நாளில் பலன் கொடுக்கும். இந்த பிள்ளைகள் மத்தியில நம்ம விதைச்சிருக்கோம். விதைச்சோன்னா விதை தோண்டி பார்க்க முடியாது. அது 30, 60, 100 பலன் கொடுக்கும் போது அந்த பலனை ஆண்டவர் அதற்கேற்ற நாளில் நமக்கு தருவார். இம்மையில 100 மறுமையில நித்திய ஜீவனையும் நீங்கள் அடையாமல் போவதில்லை என்று ஆண்டவர் சொன்னது போல நிறைவாய் நமக்கு தருவார். அதனாலதான் நம்ம அதற்காக தான் உழைக்கிறோம். ஆனா சிலர் வந்து அதுக்கு எதிராக பேசினாலும், சிலர் ஒருவேளை அதுக்கு கொடுக்க முடியாதுன்னு சொன்னாலும் அது அவங்க காரியம், அவங்களுக்கு ஆண்டவர் உள்ள காரியம். நம்ம அதை பார்த்து இடறி போகக்கூடாது. ஏன்னா வேதம் சொல்கிறது, ஒரு தாளத்தை பெற்றவன் அந்த தாளத்தை புதைச்சது இல்லாம ஆண்டவரை பார்த்து எதிர்த்து பேசுறான். என்ன பேசுறான் அப்படின்னா, நீ பாருங்க, மத்தேயு சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம் 24 வாசிக்கலாம். மத்தேயு 25ஆம் அதிகாரம் 24. ஆண்டவரை பார்த்து அவன் சொல்றான். ஒரு பலனுமே அங்கே ஆண்டவருக்கு செலுத்தல. ஒரு தாளம், 2 தாளத்தை பெற்றவங்க, 5 தாளத்தை பெற்றவங்க அதை டபுளாக்கிருக்காங்க, உழைச்சிருக்காங்க. அப்ப ஆண்டவருடைய ராட்சியத்துக்காக கடினமாய் உழைப்பவர்களுக்கு பலன் உண்டு. ஆனா சொல்றாரு, உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே எஜமானுடைய சந்தோஷங்களை பிரவேசி. ஆனா ஒரு தாளத்தை பெற்றவன் ஒரு வேலையும் செய்யல. ஆண்டவருக்காக ஒரு காரியமும் செய்யல. அவருடைய வார்த்தையை அறிவிப்பதில் இணைந்து கொள்ளல. ஆனா அங்கே சொல்லுகிற ஆண்டவரை பார்த்து விதைக்காத இடத்துல அறுக்கிறவரும் தெளிக்காத இடத்துல சேர்க்கிறவருமாகி கடினமுள்ள ஆண்டவர். அப்ப ஆண்டவரையே அங்க எதிர்த்து இருக்கக்கூடிய அந்த எதிர்ப்புகள் இருக்குமானால் இன்றைக்கும் இருக்கதான் செய்யும். நம்ம அதை பார்த்து இடறி போகாம சுவிசேஷ விஷயத்துல தீவிரமாய் நாம் முன்னேறி செல்ல வேண்டும். ஆண்டவர் பேசு என்று சொல்லி இருக்கிறார். நாம் மௌனமாய் இருந்தால் நிச்சயமாக கணக்கு கொடுக்க வேண்டும். அதனால ஆண்டவர் கடைசி நாளில் அவனுக்குரிய கிரியைக்குரிய பலன் அவனுக்கு நான் அளிக்கும்படி இந்த பலன் என்னோட கூட வருகிறது என்று ஆண்டவர் சொன்னார். கிரியைக்கு தக்க பலனை தருவதற்கு ஆண்டவர் ஆயத்தமாயிருக்கிறார். தீவிரமாய் புறப்பட்டு வருகிறார். நமக்கு கொடுக்கப்படுகிற காலத்தை நாம் வீணடித்து விடாமல், உதாசீனப்படுத்தி விடாமல் ஆண்டவருக்காக செயல்பட நாம் அழைக்கப்படுகிறோம். ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் நாம் பார்த்து இந்த முதலாவது குறிப்பை நாம் நிறைவு செய்ய போறோம். 2வது குறிப்புல போறதுக்கு நேரம் இல்லை. நாம் வாசி கேட்ட 1 கொரிந்தியர் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் முதல் 23 வரைக்கும் திருப்பி வச்சுக்கோங்க. இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், சுவிசேஷ விஷயத்துக்காக நான் ஒருவருக்கும் அடிமைப்படாதவனாயிருந்தும் நான் அதிக ஜனங்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு என்னை தானே எல்லாருக்கும் அடிமையாக்கினேன். சுவிசேஷ விஷயத்துக்காக பவுல் அப்போஸ்தலன் 14 மொழிக்கும் அதிகமாய் படித்தவர். கமாலியருடைய பாடத்தில் அமர்ந்து படித்தவர். ஏராளமாய் கல்விக்காக செலவு பண்ணவர். அவருடைய படிப்புக்காக அவ்வளவு செலவு பண்ணவர். எபிரேய பாஷை பேச தெரியும், கிரேக்க பாஷை பேச தெரியும், புறஜாதியுடைய அரபு மொழி பேச தெரியும். 14 மொழிக்கு மேல படிச்சிருக்கிறார். அவருடைய அப்பா கப்பல் கட்டுமான பணியில் இருந்த மிகப்பெரிய செல்வந்தர். அவருடைய தந்தை ரோம அரசு உரிமை வாங்கி வச்சிருந்தார். யூத உரிமை இருந்தது. ரோமர்கள் தான் ஆட்சி செய்தார்கள். ரோம குடியுரிமை இருந்தது. மிகுந்த செல்வத்தினால் அதை பெற்றுக் கொண்டார். நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா அப்போஸ்தலருடைய பகுதியில எபிரேய பாஷையை அவர் அங்கே பேசுகிறார். யூத மக்களுக்கு பேசணும்னா யூதனுக்கு யூதனாகவும், அங்கே புறஜாதி மக்களுக்கு கிரேக்க மக்களுக்கு பேசும்போது கிரேக்கராகவும், அவருடைய கலாச்சாரத்துக்கு ஏற்றவாறே அங்கே தன்னை மாற்றிக் கொள்கிறார். அதுதான் கிறிஸ்துவுக்காக தன்னை அடிமை என்று சொல்கிறார். அடிக்கிறவங்க அடிக்கட்டும், பேசுறவங்க பேசட்டும், நான் ஆண்டவருக்காக அடிமையாக இருக்கிறேன். ஏன்னா அவனுடைய வார்த்தையை பேசுவதற்காக. இன்னைக்கு ஆண்டவருடைய வார்த்தையை பேசுவதற்கு ஆள் இல்லை. இன்னைக்கு உலகத்துக்கு ஆள் இருக்கிறாங்க, உலக பிரகாரமான வேலை செய்ய ஆள் இருக்குது. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தையை பேசுவதற்கு இன்னைக்கு ஆள் கிடையாது. இந்த பவுல் சொல்கிறார், நான் எல்லாருக்கும் எல்லாமானேன், நான் கிறிஸ்துவுக்காக என்னை அடிமையாக்கி கொண்டேன் என்று சொல்கிறார். அவ்வளவு உயரமான இடத்திலிருந்து கிறிஸ்துவுக்காக எல்லாவற்றையும், லாபமான அனைத்தையும் நஷ்டமும் குப்பையுமாக எண்ணி தன்னை தாழ்த்தி அடிமையாக்கினார். இன்னைக்கு நாம எந்த நிலைமையில
ஆண்டவருடைய சத்தத்தை நாம் அறிவிக்கிறோம், ஆண்டவருடைய வாயாய் இருந்து நாம் பேசுகிறோம், ஆண்டவருக்காக நாம் உபதேசம் பண்ணுகிறோம் என்பதை ஆண்டவர் நம்மை கணக்கில் வைத்திருக்கிறார். அப்போஸ்தலர் 22ஆம் அதிகாரம் 28 நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, இந்த அதிகாரம் அவனுக்கு எப்படி வந்துச்சு, இந்த ரோம குடியுரிமை எப்படி வந்துச்சு, அவனுக்கு பிறப்பிலேயே அவனுக்கு கிடைச்சிச்சு. அவனுடைய தந்தை அந்த உரிமையை வாங்கி வைத்திருந்தார். அப்ப தொடர்ந்து இந்த அப்போஸ்தலன் பவுல் சொல்கிறார், அதே அதிகாரம் 9ஆம் அதிகாரம் 1 Corinthians 9:20 யூதரை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு யூதருக்கு யூதரை போலவும் நியாய பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவர்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு நியாய பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவனை போலவும் ஆனேன். நியாய பிரமாணத்தை போதிக்கிறவங்களுக்கு கிறிஸ்துவின் அன்பை சொல்வதற்கு இவர் நியாய பிரமாணத்தை கற்றுத் தேர்ந்த நியாய பிரமாணிகன். யூதரை ஆதாயப்படுத்திக் கொள்வதற்கு இவருடைய சொந்த மொழி எபிரேய மொழி இருந்தது, கிரேக் பாஷை பேச தெரியும். அப்ப இதெல்லாம் நமக்கு பார்க்கும்போது கிறிஸ்துவுக்காக எவ்வளவு தூரம் முயற்சி எடுத்திருக்கிறார். தனக்கு கொடுக்கப்பட்ட தாளந்துகளையும் தனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அறிவையும் ஞானத்தையும் கிறிஸ்துவின் சுவிசேஷத்துக்காக அவர் பயன்படுத்தினார். அப்ப இன்னைக்கு உள்ள உலகம் இன்னைக்கு இருக்கிற தொழில்நுட்பத்தில் மூழ்கி கிடக்குது. இன்னைக்கு இருக்கக்கூடிய சமூக வலைதளங்கள்ல மூழ்கி கிடக்குது. நிறைய பெற்றோருக்கு வாட்ஸ்அப்பை தவிர வேற எதுவுமே தெரியாது. அங்க இருக்கக்கூடிய இன்ஸ்டாகிராம், பேஸ்புக், அங்க இருக்கக்கூடிய இன்னும் சில சமூக வலைதளங்கள் உண்டு. வாட்ஸ்அப்ல பேசுறது போல ஆடியோ கால், வீடியோ கால் வசதி உண்டு. நிறைய பேருக்கு அது தெரியறதில்லை. அப்போ இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது இன்னைக்கு உலகத்துல பேசுவதற்கு சமூக வலைதளங்களை பயன்படுத்துகிறோம். ஆனால் ஆண்டவருக்காக பேசுவதற்கு நாம் அதை பயன்படுத்துகிறோமா? அருகில் உள்ளவர்களுக்கு கூட நாம் சொல்ல தயங்குகிறோம். சமூக வலைதளங்களை நாம் பயன்படுத்தி ஆண்டவருக்காக நாம் பயன்பட வேண்டும். இந்த அப்போஸ்தலர் பவுல் அங்கே ஒரு வசதி இல்லாத காலத்துல எல்லா நாடுகளுக்கும் சுத்தி திரிந்து தன்னுடைய சொந்த பணத்தை செலவு பண்ணி சுவிசேஷத்தை அறிவித்தார். நாம் எந்த நிலையில் இருக்கிறோம்? நாம் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு இருக்கிறோம். கிறிஸ்துவுக்காக நாம் என்ன செய்யணும்? நல்ல கவனிச்சீங்கன்னா, எருசலேமுக்கு சுவிசேஷம் அறிவிக்க போகணும். பவுல் சொல்றாரு, நான் எருசலேமுக்கு போவேன் என்று. எருசலேமில் போய் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை அறிவித்தால் கொலை செய்வார்கள், கொலை செய்திருவாங்க. அங்கே வேற ஒன்றுமே கிடையாது. இயேசு கிறிஸ்துவை அவருடைய ஊழியர் நாட்கள்ல எருசலேமை சுற்றி தான் ஊழியர் செஞ்சார். எருசலேமுக்குள்ள போனா கொல்லப்படுவோம், ஏன்னா அதனுடைய வேலை வந்தாதான் அது போவேன்னு சொல்லி ஆண்டவர் தெளிவா இருந்தார். நல்லா வாசித்து பாருங்க. யோவான் புத்தகம், யோவான் எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்கலாம். யோவான் 7:10. வெளியரங்கமாய் எருசலேமுக்குள்ள போக முடியல, அந்தரங்கமாய் ஆண்டவர் எருசலேமுக்குள்ள போனார். பண்டிகை ஆசரிக்கணும் அவருக்கு ஆசை இருந்துச்சு. அந்தரங்கமாய் போயிட்டு வந்தார். ஏன்னா பிதாவுக்கு வேலை வரல. எருசலேமுக்குள்ள நுழைஞ்சா நிச்சயமாய் பிதாவுடைய வேலை நிறைவேற்றப்படும். அதனாலதான் மறைமுகமாய் போயிட்டு சுவிசேஷ ஊழியத்தை செஞ்சார். ஆனா அப்போஸ்தலன் பவுல், நான் எருசலேமுக்குள்ள போவேன் என்று அவன் ஒரு முடிவெடுக்கிறான். அப்படி முடிவெடுக்கும் போதுதான் ஆண்டவர் அதை தடுக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் சொல்றாரு, நீ எருசலேமுக்குள்ள போனா கொல்லப்படுவாய். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 21ஆம் அதிகாரம் 10-11 வசனங்களை வீட்டுல போய் வாசிப்பாரு. நான் வேகமா சொல்லிடுறேன். அகபு என்கிற தீர்க்கதரிசி வர்றாரு. இந்த அகபு தீர்க்கதரிசி சொல்றாரு, நீ எருசலேமுக்குள்ள போகாத, நீ போனா உன்னை கொன்றுவாங்க. அப்ப பவுல் சொல்றாரு, எல்லாரும் பவுல் சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் அழுதாங்க. பவுல் எருசலேமுக்குள்ள போக வேண்டாம், நான் உங்களால் நிறைய ஆதாயம் பெற்றிருக்கிறோம், நிறைய கிறிஸ்துவின் அன்பை பெற்றிருக்கிறோம் எல்லாம் சொல்லி பேசிட்டு இருக்காங்க. பவுல் சொன்ன வார்த்தை அப்போஸ்தலர் 21:13, நீங்க அழுது என் இருதயத்தை கரைய பண்ணாதீங்க, நான் எருசலேமுக்கு போவேன், கிறிஸ்துவுக்காக நான் மரிக்கவும் ஆயத்தமாக இருக்கிறேன் என்று சொன்னார். கிறிஸ்துவுக்காக நான் மரிக்கவும் ஆயத்தமாக இருக்கிறேன். அடிக்கப்படுவதற்கு மட்டும் இல்ல, கட்டப்படுவதற்கு மட்டுமல்ல, நான் மரிக்கவும் ஆயத்தமாக இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். கிறிஸ்துவின் அன்புக்காக தன்னை முழுமையாக ஒப்பு கொடுத்த அப்போஸ்தலன் பவுல் அதே மாதிரி எருசலேமுக்குள்ள போனாரு. போன உடனே அவரை கைது பண்ணாங்க, சங்கிலினால கட்டினாங்க. அவரை கல்லறிய வேண்டும் என்று நிற்கும் போது தேசாதிபதி உள்ளே குறுக்கிடுகிறார். அப்போ அவ்வளவு தூரம் ஆண்டவருக்காக தன்னை அர்ப்பணித்து நிற்கிற அப்போஸ்தலனாகிய பவுலை நாம் அங்கே பார்க்கிறோம். நாம் ஆண்டவருக்காக என்ன செய்திருக்கிறோம்? கிறிஸ்துவின் அன்பை நமக்கு அறிவிப்பதற்கு நிறைய வாய்ப்புகள், சுவிசேஷ ஊழியம், அதுபோல பிபிஎஸ் கிளாஸ், அதுபோல இன்னும் நிறைய வாய்ப்புகள் நமக்கு தெரிஞ்சவங்க எல்லாம் நமக்கு அனுப்புனால இருக்கிறாங்க. ஆனா யாருக்குமே நம்ம சொல்லாம எங்கேயோ யாரோ சொல்லுவாங்கன்னு சொல்லி நம்ம சும்மா இருந்துருக்கிறோம். இன்னைக்கு வட இந்தியாவில் நிறைய ஆலயங்கள் இடிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது, தமிழகத்திலே நடந்துட்டு இருக்கிறது. நம்ம எல்லாம் எங்கேயோ நடக்குது. அவனுடைய வருகை சமீபம், நாடுகளுக்கு நாடு யுத்தங்கள் தொடங்கிச்சு. ஆண்டவர் சொன்னது போல பஞ்சமும் கொள்ளை நோய் வரப்போகுது. இதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். ஆனால் இன்னும் நாம் மௌனமாய் இருப்பது ஏன்? கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு நம்முடைய வாயை திறந்து சமூக வலைதளங்களை பயன்படுத்தி ஆண்டவருக்காக செயல்படுவோம். நிச்சயமாய் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார்.